Welcome to JC Maths Tuition. இப்போ 12th Business Maths Exercise 1.1ல third sum பார்க்கலாம். Solve the following system of equation by rank method ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 equations கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு rank method நம்ம rank கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிடலாம். அது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட அதோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 1 1 1. அடுத்து இதோட கோஃபிஷியன்ட் என்ன 2, எக்ஸோட கோஃபிஷியன்ட், ஒய்யோட கோஃபிஷியன்ட், இசட்டோட கோஃபிஷியன்ட். அடுத்தது 2 -1 வித் சிம்பிளோட தான் எழுதணும். -1 எதுவுமே இல்லைன்னா அங்கே 1ன்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்து இங்கே இருக்க வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு எக்ஸ், ஒய், இசட். அது ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா 9, 52, 0. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக நம்ம எழுதிக்கணும். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு AX is equal to B அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்த கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம சொல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல AX is equal to B அந்த ஃபார்மேட்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்க A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அவ்வளவுதாங்க. இந்த A மேட்ரிக்ஸ் என்னது 1 1 1, B மேட்ரிக்ஸ் என்னது 9, அதை ஜாயின் பண்ணிக்கணும். 2 5 7, B மேட்ரிக்ஸ்ல 52, 2 -1 -1, B மேட்ரிக்ஸ்ல 0. இது ஒரு மேட்ரிக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ இதுல வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு பாருங்க. ரேங்க் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ங்கிறது என்னது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3 இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1 2 3 4. ஸோ நீங்க பாருங்க இப்போ 3x4 அதாவது 3,4ல எது சின்ன வேல்யூவோ அதுதான் நம்ம வந்துட்டு ரேங்கா எடுத்துக்கணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். 3 இருக்கலாம் இல்லை அதை விட கம்மியா இருக்கலாம். இது அதோட ரூல். இப்போ நம்ம வந்துட்டு மேல வந்து 1 இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் மூலமாவே ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினேஷன் மெத்தட் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும். பட் அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ நம்ம எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 1 இருக்கா, அதாவது இது வந்து என்ட்ரி எலிமெண்ட். இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க இந்த 2 எலிமெண்ட்டும் நமக்கு 0 ஆகணும். ஒன்ஸ் இது 0 ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த ரோ வந்து இந்த செகண்ட் ரோல வந்துட்டு இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஏன்னா இது 0 ஆயிடும். ஸோ இது என்ட்ரி எலிமெண்ட். இதுக்கு கீழே இருக்க இது வந்துட்டு 0 ஆகணும். இந்த நம்பர் வந்து 0 ஆகணும். ஸோ அதாவது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ரோ எக்லான் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இதோ இதுக்கு என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆகணும். இந்த என்ட்ரி அதுக்கு அடுத்த என்ட்ரி எலிமெண்ட் இது, அதுக்கு அடுத்த நம்பர் இது 0 ஆகணும். இதுக்கு அடுத்து நமக்கு நம்பர் அதுக்கு அடுத்த ரோ கிடையாது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து ரோ 1, ரோ 2, ரோ 3ன்னு எழுதிக்கலாம். எந்த இடத்துல சேஞ்ச் பண்றோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ரோ 2 which gives ரோ 2. இங்க என்ன இருக்கோ அதான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா நம்ம வந்துட்டு இந்த சம போட்டுடலாம். R2 நமக்கு இங்க 0 ஆகணும். 2 வந்து 0 ஆகணும். 2 வந்து அங்க 0 ஆகணும்னா நமக்கு அங்க என்ன வேணும்னா -2 இருந்துச்சுன்னா 0 ஆயிடும். 2 கூட -2 பண்ணும்போது நமக்கு அது 0 ஆயிடும். ஸோ 2 இருக்கு. ஸோ நமக்கு -2 பண்ணா 0 ஆயிடும். இங்க 1 இருந்தா ஏன் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன்னா ஸோ -2 பண்ணிக்கலாம் இன்டூ R1ஓட பண்ணிக்கலாம். ஏன்னா இது R1 வந்து 1ங்கிறதுனால இதுல எந்த சேஞ்ச் இருக்காது. ஸோ -2 × 1 -2 ஆயிடும். 2 -2 நமக்கு 0 ஆயிடும். இந்த ஒரு எலிமெண்ட் 0 ஆகிறத பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். மற்ற எலிமெண்ட்ஸ்ல என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ இது ப்ரொசீஜர் படி இது வந்து நான் இங்க சென்டரா போடுறேன். பட் நீங்க சைட்ல நீட்டா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி சென்டரா போடுறேன். ஃபர்ஸ்ட் R2ல இருக்கிறதுல லைன் எழுதிக்கோங்க. 2 5 7 52. அடுத்து எடுத்து -2 × R1 வித் சிம்பிளோடய போட்டுக்கோங்க. அப்போ கன்ஃபியூஷன் வராது. -2 × R1. அப்போ -2 × R1 இப்போ பண்ணுங்க. -2 × R1 மட்டும் பாருங்க. -2 × 1 -2, -2 × 1 -2, -2 × 1 -2, -2 × 9 -18. இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்க. இங்க 0 ஆயிடுச்சு. 5 -2 3, 7 -2 5, 52 -18 வந்துட்டு இங்கே 12 4 34 வரும். இப்போ இது வந்து இது ஒன்ஸ் நம்ம எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் உள்ள அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 9. செகண்ட் ரோல தான் நம்ம இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் தான் எழுதணும். பழைய வேல்யூஸ் எழுதக்கூடாது. 0 3 5 34ன்னு சொல்லி எழுதணும். அடுத்து வந்து தேர்ட் ரோல எந்த சேஞ்சும் நம்ம இப்போ பண்ணல. ஸோ நம்ம அது கிவன் வேல்யூஸை அப்படியே எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆகணும். இந்த 2 0 ஆக்குறதும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட் ரோ மட்டும் மாற்றிக்கணும். ரோ 3ல தான் சேஞ்ச் நடக்குது. ஸோ ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3. இங்கே 2 இருக்கா, அப்போ நமக்கு -2 வேணும். அப்போ -2 into R1. R1ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இது 0 ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். ரோ 3ல என்ன இருக்குது, 2 -1 -1 0 -2 into R1. -2 into R1 பண்ணும்போது -2 -2 -2 9 2s are 18 -18. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது 0 ஆயிடுச்சு. இது -3, இதுவும் -3, இது வந்து -18. நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க மறக்காமல். அப்புறம் 1 1 1 9 ஃபர்ஸ்ட் ரோல் எந்த சேஞ்சும் இல்லை. செகண்ட் ரோலையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலை. நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணது தேர்ட் ரோல். அப்போ தேர்ட் ரோவோட வேல்யூஸ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். -18. இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரோக்கு கீழே இருக்க இந்த ரோ என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்க எல்லாம் 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோக்கு நம்ம வரோம். நெக்ஸ்ட் ரோல என்ட்ரி எலிமெண்ட் இந்த 3 தான். அப்போ இதுக்கு கீழே இருக்கிறது இந்த -3 நமக்கு 0 ஆகணும். ஸோ -3 பாருங்க, ஜஸ்ட் இது கூட ஆட் பண்ணுங்க. நம்ம அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் சம்ஸோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எலிமெண்ட் இதுவாக இருக்கும்போது இது ரெண்டையும் 0 பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரோவை யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ட்ரி எலிமெண்ட்டோட ரோவை யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ நம்ம இதை 0 பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரோவை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரோவை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அது ஒன்னே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதே ஸ்டெப்பை பண்ணிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்கள் இந்த ரோவை அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் ரோ வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோவில் வந்து நீங்கள் பாருங்கள் -3 + 3 0வா. ஸோ நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆகிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு 0 ஆயிடுது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும், ரோ 3ல. ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3 + ரோ 2 பண்ணுங்க. இப்போ பாருங்க, ரோ 3 அப்படியே எழுதிக்கலாமா. ரோ 3ல 0 -3 -3 -18. ரோ 2ல என்ன இருக்கு, + ரோ 2. ஜஸ்ட் அப்படியே ரோ 2ல என்ன இருக்கு, 0 3 5 34. இப்போ நீங்கள் அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க. 0 -3 + 3 0. இது வந்து +2 ஆயிடும். 34 -18 நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 16 கிடைக்கும். இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் கிடையாது. 1 1 1 9. செகண்ட் ரோலையும் நோ சேஞ்ச் 5 34. தேர்ட் ரோல சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் இது 0 0 2 16 சேஞ்ச் பண்ணியாச்சு. இது நம்ம இப்போ ரோ எக்கலான் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ரேங்க் வந்து அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது தனித்தனியாக கண்டுபிடிப்போம். அதாவது நம்மளோட மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கு, இப்போ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம இப்போ ரேங்க் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை மாற்றி தான். ஸோ நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாக எழுதணும். அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. நான் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோ எக்கலான் ஃபார்முக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க இதை மறந்துடுங்க. நம்மளோட ரேங்க் பிஎம், நம்மளோட மேட்ரிக்ஸ் பிஎம் மறந்துட்டு ரேங்க் ஏவை மட்டும் பாருங்க. ஏ மட்டும் பார்க்கும்போது அதோட ரேங்க் என்னவா இருக்கு பாருங்க, 3 தான் வரும் உங்களுக்கு ரேங்க். எப்படின்னு சொல்றேன். நான்-0 எலிமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு நம்ம கணக்கு. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு ரோல எல்லாமே 0 ஆயிடுச்சு, 4 ரோ 3 இப்படி எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம ரேங்க்ல எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஒரு வேல்யூ இருந்தால் கூட அது நம்ம ரேங்க்ல கவுண்டிங்ல வந்துடும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோல ஒரு எலிமெண்ட் இருக்கு, இதில் 2 எலிமெண்ட் இருக்கு, இதில் 3 எலிமெண்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே நான்-0 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை இப்போ நம்ம ரேங்க்கு கணக்கில் எடுக்கணும். எல்லாத்தையுமே 1 2 3 எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பாருங்க. அப்படின்னா இது மொத்தமாக பார்க்கும்போதும் பாருங்க, இதுல எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல எலிமெண்ட் இருக்கு, இதுல எலிமெண்ட் இருக்கு. ஸோ இதுக்கும் ரேங்க் 3. அப்புறம் நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ் ஒய் இசட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சம்ல எழுதணும் இல்லையா, ஏஎக்ஸ் இன்ட்டு பி எக்ஸ்ல போட்டோம் இல்லையா, அதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதுவும் நமக்கு எக்ஸ் ஒய் இசட் வந்து 3 தான் இருக்கு. ஸோ நமக்கு ரூல் இருக்கு என்னன்னா, ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கம்மா பி ஈக்குவல் டு என். எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளோட ரூல் படி என்ன வரும்னா, இஸ் கன்சிஸ்டன்ட். The equations are consistent and hence and have unique solution.
யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு XYZ நம்ம அன்னோன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம அந்த யூனிக் சொல்யூஷன் எப்படின்னு கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதோட சொல்யூஷனை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதாவது XYZ வேல்யூஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த லாஸ்டா இருக்கு இல்லையா, இந்த நம்ம லாஸ்ட் அதாவது எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, A,Bல இந்த மேட்ரிக்ஸை பழைய ஃபார்மேட்டுக்கு பிரிச்சு AXBன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இருக்க அந்த மேட்ரிக்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. லாஸ்டா ஃபைனலா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அந்த மேட்ரிக்ஸ் கிடையாது, இப்போ லாஸ்டா ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மேட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர் படி பழையபடி நம்ம இதை கொண்டு போங்க. மல்டிபிள் பண்ணுங்க. 1 into x x 1 into y plus y 1 into z plus z is equal to ஆன்சர் என்னது 9. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 2ல 0 into anything 0 ஆயிடும். ஸோ எக்ஸ் டேர்மே இல்லை. 3 into y வந்து என்ன வரும் 3y. 5 into z என்ன வரும் plus 5z is equal to அதோட ஆன்சர் என்னது 34. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து வந்து தேர்ட் பாருங்க, இந்த ரெண்டு XY ரெண்டுமே இன்டூ பண்ணும்போது 0 ஆயிடும். Z மட்டும்தான் இருக்கு. 2z is equal to ஆன்சர் வந்து 16. இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து XYZ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க 2z அதாவது ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 இது ஈஸியா இருக்கு. 2z is equal to 16 இல்லையா, ஸோ அப்போ z is equal to 16/2 போடும்போது நமக்கு 8 கிடைக்கும். அப்போ z வேல்யூ நமக்கு கிடைச்சிடுச்சு. z வேல்யூ 2ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த z வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். z is equal to 8 substitute in equation 2. அப்ப 3y plus 5z is equal to 34 தான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 3y அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் 5 into z என்னது 5 into 8 is equal to 34. 3y plus 5 8s are 40 is equal to 34. அப்ப 3y is equal to 34. இங்க பிளஸ் 40 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 40 ஆயிடுச்சு. அப்ப 3y is equal to மைனஸ் சைன் தான் பெருசா இருக்கு. ஸோ மைனஸ் 6. ஸோ y is equal to மைனஸ் 6/3 போடும்போது உங்களுக்கு மைனஸ் 2 கிடைக்கும். y is equal to மைனஸ் 2. இப்போ நமக்கு x வேல்யூ y வேல்யூ சாரி z வேல்யூ y வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல போடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னா x plus y plus z is equal to 9. ஸோ நமக்கு x தெரியாது, y வந்து மைனஸ் 2, z வந்து பிளஸ் 8 is equal to 9. அப்போ x 8ல 2 போச்சுன்னா பிளஸ் 6 is equal to 9. அப்போ x is equal to 9. இந்த பிளஸ் 6 அந்த பக்கமும் மைனஸ் 6. அப்போ x is equal to 3. இப்போ நம்மளோட 3 ஆன்சரும் கிடைச்சிருச்சு. x is equal to 3, y is equal to minus 2, z is equal to 8. இப்படியும் எழுதலாம். இல்லைனா x, y, z is equal to 3, minus 2, 8 அப்படின்னும் எழுதலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.